உறவுகளுக்கு வணக்கம். இன்று முதல் முருகனின் அறுபடை வீட்டை பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்ல இருக்கிறேன். இன்று ஆடி கிருத்திகை, அதனால் முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி தினமும் 6 நாட்கள் சொல்ல இருக்கிறேன். இன்று முதல் படை வீடான திருப்பரங்குன்றம், அந்த திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை பற்றி தெரிந்து கொள்வோமா? முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலம் இந்த தலம். அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோயில்களில் இக்கோயில் அளவில் மிகவும் பெரியதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் என்று அறியப்படுகிறது. சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கி கொண்டதாக இந்த தலம் அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திருப்பரங்குன்றத்தின் திருத்தலத்திற்கு இத்தனை பெயர்கள் உண்டு. இது அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டில் சிறப்பு பெற்று விளங்குவதாக உள்ள மதுரை மாநகர். இந்த மாமதுரை நகரில் தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியாக 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதுதான் இந்த திருப்பரங்குன்றம் என்னும் திவ்ய திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தை அடைவதற்கான வழி ரயில் வழியாகவும் இவ்வூரை அடையலாம். மதுரையிலிருந்து திருத்தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்துகள் செல்கின்றன. பேருந்து நிறுத்தம் இக்கோயிலுக்கு அருகிலேயே உள்ளது. திருப்பரங்குன்றம் பெயர் காரணம் என்னவென்று பார்ப்போமா? திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம். பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. லிங்க வடிவில் மலை. திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருட்செறிந்த மலை. இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவமிருந்தார். இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வழங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். அதாவது ஏறக்குறைய 200 மீட்டர். இம்மலையை நித்தம் வந்து வழிபட்டால் தொழுவோரின் வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்பது திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். தவம் செய்த முருகப்பெருமானை பற்றி பார்ப்போமா? குரு பக்தி இன்றி ஞானம் பெற முடியாது. யாரெல்லாம் ஒரு ஞானம் பெறணும்னா அவருக்கு குரு இருக்கணும். குரு இல்லாம எந்த ஒரு வேலையும் தொடங்கினா அது சரியா வராது. அந்த குரு இல்லாம ஞானம் பெற முடியாது.
கைலாயத்துல ஒரு நாள் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் என்ன பண்ணாரு, பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடியில் அமர்ந்திருந்தார் முருகப்பெருமான். தாய் தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது பார்வதிக்கு சிவபெருமான் இந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தாயின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமான் அந்த உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளான குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டிய இந்த பிரணவ மந்திரத்தை மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தினை அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குன்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது காட்சி தந்தார்கள். யாரு? சிவனும் பார்வதியும். அந்த தவம் செய்து கொண்டிருக்கும் போது கடைசியில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள். அவர்கள் அங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகு முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் அவதாரத்தின் திருநோக்கம் என்ன தெரியுமா? முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதேயாகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்ட அருளினார். மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இந்த திருத்தலத்தில்தான் தெய்வானை திருமணம் நடைபெற்றது. முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றது. தேவர்கள் துயர்களை களைய பெற்றார்கள். அதாவது சூரபத்மனை அழித்த பிறகு தேவர்கள் துயர்களை களைய பெற்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய மகளாகிய தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினான். முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தின தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க, முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. இங்கே ஒரு சரவணை பொய்கை என்ற ஒரு தலம், அதாவது மலை அடிவாரத்தில் கீழ் திசையில் சரவணை பொய்கை அமைந்துள்ளது. இந்த தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தம் முருகனின் கைவேலினால் உண்டானதென்றும், இந்த தீர்த்தத்தை கண்டாலும் நீராடினாலும் பாவங்கள் நீங்க பெற்று விரும்பிய வரத்தை பெறுவார்கள் என்பது இங்கே கூறப்படுகிறது. சேவர் கொடி
திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானின் கோயிலில் எப்போதும் சேவல் கொடி வீசி பறந்து கொண்டிருக்கும். சேவல் கொடி வீசி பறந்து கொண்டிருக்கும். கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும். அதுவும் உயரத்தில் பறப்பது கோயிலில் நோக்கி வருவோர்களை வருக 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 என வரவேற்கும் விதமாக இது காணப்படும். குடும்ப சமேதராய் விளங்கும் திருக்கோலம் என்பதால் மற்ற திருக்கோயில்களின் கருவறை போல் அல்லாமல் இத்திருக்கோயிலில் கருவறை பெரிதாக 5 தெய்வ திருவுருவங்களின் இருப்பிடமாய் உள்ளது. இந்த கருவறையில 5 தெய்வ திருவுருவங்கள் உள்ளன. மூலவர் முருகப்பெருமானுக்கு என தனித்தனி கருவறை அமையாமல் பாறையில் இடதுபுறம் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தர அடுத்த பக்கத்தில் பிற தெய்வ உருவங்கள் உள்ளன. முருகப்பெருமானை அடுத்து கோயில் கொண்டுள்ள பாறையின் மையத்தில் அன்னை மகிஷாசுர மர்தினியின் திருவுருவம் காணப்படுகிறது. அன்னையை அடுத்து மற்றொரு புதல்வர் கற்பக விநாயகரின் திருவுருவத்தை காணலாம். கருவறையின் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கியவாறு மலையை குடைந்து சத்தியகிரீஸ்வரர் எனும் திருப்பெயர் கொண்டவராய் சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் விளங்குகிறார். பரங்கிநாதேஸ்வரர் அவர். கருவறையின் வலதுபுறத்தே மேற்கு திசையை நோக்கியவாறு மலையை குடைந்து பவளக்கனிவாய் பெருமாளும் செதுக்கப்பட்டுள்ளனர். சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல் கருவறையில் முருகப்பெருமானின் அன்னை, அண்ணல், அண்ணன், மால் என குடும்ப சமேதராய் விளங்கும் இத்திருக்கோலம் வேறு எங்கும் காண கிடைக்காத திருக்கோலம். முருகப்பெருமான் திருமண கோலத்தில் மணமகனாய் தெய்வானையுடன் திருத்தோற்றம் கொண்டு விளங்குகிறார். இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கிறார். இங்கே அப்பெருமானின் வாகனங்களான யானை, ஆடு ஆகியவற்றின் வடிவங்களும் காவல் தேவதைகளின் வடிவங்களும் பாறையில் உள்ளன. இப்பெருமானின் திருக்கோலம் காண அனைத்து தெய்வங்களும் வந்து சூழ்ந்துள்ளவாறு கருவறை அமைந்துள்ளது. இடதுபுறம் தெய்வானை, வலதுபுறம் நாரதர் காணப்படுகிறார். மூலவரை குடையினை குடைந்து உருவாக்கியுள்ளதால் மூலவருக்கு இத்திருக்கோயிலில் திருமுழுக்கு கிடையாது. எண்ணெய் புனுகு சாத்துதல் மட்டுமே உண்டு. மணக்கோலத்தில் மங்கையுடன் இருப்பவராதலால் பால், பன்னீர் அபிஷேகம் என எதுவும் மூலவருக்கு நடைபெறுவது இல்லை. இங்கு வேலவனின் வேலுக்கு மட்டுமே எல்லாம் என்பது குறிப்பாக சுட்டிக்காட்டத்தக்கது. கருவறையில் கந்தபெருமான் காலடியில் காணப்படும் யானை இந்திரனுடைய ஐராவதம் எனவும் இந்திரனின் புதல்வியானதால் அந்த ஐராவதம் இந்திரன் கொடுத்தான் முருகனுக்கு. ஏன்னா அந்த ஐராவதம் தெய்வானுடைய பிரியமான ஒரு விலங்கு. தெய்வானைய பிரிய மனமில்லாததால அந்த ஐராவதத்தை முருகனுக்கு தொண்டாற்ற அந்த இந்திரன் பரிசளித்தான். முருகப்பெருமானை அடுத்துள்ள திருவுரு அன்னை மகிஷாசுர மர்தினி. முருகனுக்கு வலதுபுறம் பவளக்கனிவாய் பெருமாள் திருமகள் மதங்க முனிவருடன் இருக்கிறார். அவருடைய கருவறை வெளிப்புற சுவர்களில் ஆதிசேஷனுடன் மீது பார்க்கடலில் இருக்கும் பெருமாள், வராகமூர்த்தி முதலிய உருவங்கள் அமைந்துள்ளன. கருவறையில் முருகப்பெருமானை வழிபட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினால் கீழ்ப்பகுதியில் குகை கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அங்கே அன்னபூரணி உலக உயிர்களை உணவு அளித்து காக்கும் தெய்வம் தன் சுற்று சார்பார்களுடன் தோற்றமளிக்கிறாள். திருத்தல சிறப்புகளை பற்றி பார்ப்போமா? முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலமாதலால் இத்திருத்தலத்தில் திருமணம் செய்து கொள்ளல்
சிறப்பு என கருதப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் திருமணம் செய்து கொண்டால் அவ்வளவு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே மணிவிழா நிகழ்த்த உரிய திருத்தலம் இந்த திருத்தலம். நெற்றிக்கண்ணை திறந்தால் சிவனின் பார்வையை விட்டு சர்ம நோய்க்கு ஆளான நக்கீரர் இத்திருத்தலத்து பெருமானை வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் என்பது வரலாறு. இக்கோயில் மற்றைய கோயில்களைப் போல திருச்சுற்று எனப்படும் பரிகாரம் என்பதே இல்லாத கோவில். மேலே மேலே என ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான். கருவறை வலம், மூலவர் வலம், உற்சவர் வலம் வருதல் என இத்திருக்கோயிலில் வலம் வருதல் இயலாது. ஒரே நேர்கோட்டில் முருகா 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 என்றவாறு செல்வது போல செல்லுபடியாக அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலம். அன்னதானம். இத்தலத்தில் அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்வில் வளம் சேரும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை. இந்த தலத்துக்கு சென்று அன்னதானம், நம்மால் முடிந்த அன்னதானம் எதுவானாலும் செய்யலாம். புளியோதரை செய்யலாம், பொங்கல் செய்யலாம், தயிர் சாதத்தை படைக்கலாம். எதை வந்தாலும் அது அன்னதானமாக. அன்னதானம்னா 1000 பேருக்கு கொடுத்தாதான் அன்னதானம் இல்லை, 10 பேருக்கு கொடுத்தாலும் அன்னதானம் தான். அந்த மாதிரி செய்வது செல்வம் பெருகி வாழ்வில் வளம் சேர்க்கும் என்பது இங்குள்ளவர்களின் நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை நினைத்து இல்லத்தில் தூய்மையாக தயிர் அன்னம் செய்து இங்கே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு வழங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமைன்னா தயிர் சாதம் செஞ்சு எடுத்தாந்து அதை இங்குள்ள பக்தர்களுக்கு கொடுக்கறதா அந்த ஊர் மக்கள் செய்கிறாங்க. விழாக்கள். தைப்பூசம், கார்த்திகை திருநாள், தெய்வானை மணந்து கொண்ட பங்குனி உத்திர திருநாள் என மிகவும் சிறப்புடைய விழாக்கள். இத்தலத்து முருகப்பெருமானை சித்திரை மாதத்தில் மதுரையில் நடைபெறும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் விழா கோலம் காண மதுரை சென்று திரும்புகிறார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மற்றொரு குன்றான கூடு தட்டிய பரம்பு எனும் குன்றின் மீது ஆண்டின் ஒரு முறை உற்சவமூர்த்தி சென்று விழா கோலம் காணுதல் இங்கு சிறப்பு. எனவே முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் நடைபெற்ற இத்தலமாதலால் திருமணம் செய்வோர், மணிவிழா செய்வோர் மட்டுமின்றி எல்லோர் வாழ்விலும் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய முக்கிய திருத்தலம் திருப்பரங்குன்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகும். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். நாளை 2வது திருத்தலமான அறுபடை வீடுகளில் 2வது திருத்தலமான திருச்செந்தூரை பற்றி பார்க்கலாம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.